வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 6:30 மணி தொடக்கம் 7:30 மணி வரை, பின் மாலை 1:30 மணி தொடக்கம் 2:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை, ஏமகண்டமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:56 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 2:39 வரை துவிதியை திதியும் பின்பு திருதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 9:29 வரை அனுச நட்சத்திரமும் பின்பு கேட்டை நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 9:29 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் நிலவுகிறது. அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் நாள் 3/6/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள், அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள், நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றியை தரக்கூடிய நாள் இந்த புதன்கிழமை. ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, வீட்டிலே ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, ஒரு புதுமனை புகுவிழாவை நடத்துவதற்கு, திருமண பேச்சுக்கால் எடுப்பதற்கு, நிச்சயதார்த்தம் பண்ணுவதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு மிக அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த புதன்கிழமையிலே நாமும் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்வதோடு நாம் இறை தொண்டுகள் செய்ய வேண்டும். வெறுமனே ஆலயத்துக்கு போகிறோம், பூசையை பார்க்குறோம், பிரசாதத்தை வாங்குகிறோம், வீட்டை போகிறோம் என்ற நிலை இல்லாமல் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது நாம் எப்படியெல்லாம் செல்ல வேண்டும், இதை
பெரியவர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எதிர்கால சந்ததிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பா கோவிலுக்கு போகிற பொழுது வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து நெத்து நிறைய விபூதி பூசி அர்ச்சனைக்கு தேவையான பூக்கள், தேங்காய், வெற்றிலை, பழம், கற்பூரம் வெற்றியெல்லாம் ஒரு தட்டிலே எடுத்து ஆசாரசீலராக அந்த ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள் அந்த பிள்ளைகளையும் அவ்வாறு அழைத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த எதிர்கால சந்ததிக்கு நாம் ஆலயத்திற்கு இப்படித்தான் போக வேண்டும். காலை கடன்களை முடித்து ஸ்நான அனுஷ்டானத்தை செய்து ஆண் பிள்ளைகள் வேட்டி அணிந்து நெத்தி நிறைய விபூதி பூசி ஆலயத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்து தேவார் திருமுறைகளை பாராயணம் செய்வது, அங்கே தொண்டுகள் புரிவது, கோவிலை துப்புரவு செய்வது, அலங்காரம் செய்வது, அர்ச்சனைக்கு மலர்கள் எடுத்து கொடுப்பது, நம்மால் முடிந்தால் அபிஷேகத்திற்கு பால், இளநீர் கொண்டு போய் கொடுப்பது, இவ்வாறெல்லாம் பெரியவர்கள், பெற்றோர்கள் இதை செய்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஓ, கோவிலுக்கு இப்படித்தான் போகணும். இது சில இடங்களிலே வீட்டில் இருந்த உடுப்போடையே அப்பாவும் கோவிலுக்கு வலிக்கிறவர், அம்மாவும் வலிக்கிறவர், நாகரிக உடைகளோடு கோவிலுக்கு போவார்கள். பிள்ளைகளும் கோவிலுக்கு இப்படித்தான் போக வேண்டும் என்று அவர்களும் அந்த நாகரிக உடைகளோடைய கோவிலுக்கு போகின்ற ஒரு வழக்கத்தை ஒரு சில சமூகத்திலே இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தவறான காரியம். நாம் ஒரு பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பாடசாலைக்குரிய சீருடை எவ்வளவு முக்கியமோ, ஒரு பாடசாலைக்குரிய சீருடை அணிந்து கொண்டு இன்னும் ஒரு பாடசாலைக்கு கூட போக முடியாது, அங்கே உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். அப்போ நாம் அந்த பாடசாலைக்குரிய அந்த யூனிஃபார்ம், அந்த சீருடையை மட்டும் அணிந்து பாடசாலைக்கு செல்லுகிறோம். ஏன்? அங்கே பயம். கோயிலுக்கு போவதாக இருந்தால் எப்படியும் போகலாம். வீட்டிலே இருக்கிற உடுப்போடையும் போகலாம், கலசானுடையும் போகலாம், சாரத்துடையும் போகலாம், காச்சட்டியோடையும் போகலாம், மேல்சட்டியோடையும் போகலாம், கோட் ஷூட் அணிந்து போகலாம் என்கின்ற ஒரு எண்ணம். காரணம், இறைவனிடத்திலே பயமும் இல்லை, பக்தியும் இல்லாமல் போய்விட்டது. அதனால தான் முன்னோர்கள் பயபக்தி என்று சொன்னார்கள். இறைவனிடத்திலே பயமும் இருக்க வேண்டும், பக்தியும் இருக்க வேண்டும். இந்த பயபக்தியோடு இறை வழிபாட்டிலே கலந்து கொள்வதற்கு பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்குரியது. அடுத்து பாடசாலையிலே ஆசிரியர்களுக்குரியது. அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகின்றவர்கள். அந்த வகையில் இறை வழிபாடுகளுக்கு நாம் செல்லுகின்றபோது இப்படித்தான் செல்ல வேண்டும். ஆலயத்தில் சென்று வீண் வார்த்தை பேசக்கூடாது, ஓடித்திரிந்து விளையாடக்கூடாது. அங்கே கோவிலில் போய் நாங்கள் தொண்டுகள் செய்யக்கூடிய தொண்டுகளை செய்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெறவும் நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 3/6/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் எழுபறுகள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், மருத்துவ செலவு இருக்கும், நிதானம் தேவை. இடவராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல சிறப்புகள் அமையும்.
மிதுன ராசி மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும், தடைகள் இருக்கும். எனவே அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று சிரமங்களை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும், காரியங்களிலே இழுபறிகளை இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே சிறப்புகள் அமையும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தநிலைகள் இருக்கும். பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் தெய்வீக நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, உறவினர் மூலமாக நன்மைகள் அனுகூலங்கள் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும். அதுக்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல சிறப்புகள் அமையும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் உண்டு. கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்த நிலைகள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், காரிய தடைகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இந்த மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் உண்டு. இன்றைய சிந்தனை, வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகளிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருப்பது வாழ்வின் இயல்புத்தன்மைகளிலே ஒன்று. இந்த எதிர்பார்ப்பு என்பதை எங்களுடைய ஒவ்வொருடைய மனங்களிலே தான் இருந்து வருகின்றது. ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுத்த பொக்கிஷமே அறிவு. இந்த அறிவை சரியாக பயன்படுத்த தவறுவதனால்தான் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை நாங்கள் உருவாக்கி கொள்கின்றோம். இறைவன் எங்களுக்கு கொடுத்த அறிவு எதையும் சிந்தித்து ஆராய்ந்து செயல்படக்கூடியது. இந்த ஆன்மா எங்களை விட்டு பிரிகின்ற பொழுது, ஒருவருடைய இறப்பு நடைபெறுகின்ற பொழுது, இந்த உடல் எரிக்கப்படுகின்றது, புதைக்கப்படுகின்றது, எங்களுடைய அடையாளம் இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த ஆன்மா அழிகின்ற தன்மை அற்றது. ஆன்மா யுகந்தோறும் பிறக்கின்ற தன்மை கொண்டது. இந்த ஆன்மாவோடு இந்த அறிவும் சேர்ந்து வரும் என்பதுதான் அங்கே உள்ள கருத்து. அந்த ஆன்மாவோடு அறிவும் சேர்ந்து தான் போகும். அறிவை யாரும் புதைக்கவோ எரிக்கவோ முடியாது. அந்த ஆன்மாவோடு சேர்ந்தது அறிவு. எனவே இந்த அறிவை நல்ல முறையிலே பயன்படுத்துவது தான் மனிதனுக்குரிய மாண்பாக அமைகின்றது. இந்த மனிதர் இந்த அறிவை தேவையற்ற விடயங்களிலே செயல்படுத்தி தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி மற்றவர்களிடமிருந்து நாங்கள் ஒரு விரோதத்தன்மையை உருவாக்கி நாங்கள் ஒரு கெட்டவர்கள், நாங்கள் அவர் நல்ல குணங்கள் அற்றவர்கள் என்கின்ற பெயர்களை பெற்று இதனாலே எங்களுடைய மனம் குறுகுகின்ற தன்மைகளிலே நாங்கள் ஆட்படுத்தப்படுகின்றோம். அறிவின் தன்மைகளை நாங்கள் வீண் விரயமாக்குகின்றோம். இந்த அறிவை நாங்கள் நல்ல முறையிலே செயல்படுத்துகின்றதுக்கு ஆளுமையோடு செயல்பட வேண்டும். அது வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்தால் இந்த அறிவை சரியாக நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த உலக வாழ்வு எங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தருகின்றது. இந்த உலக வாழ்விலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் சரி, வெளி தொழில் ஸ்தானங்களிலும் சரி, நடைமுறைகளிலும் சரி பல பாடங்களை, அனுபவங்களை கற்கின்றோம். எனவே இவற்றை கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுதே எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாழ்க்கையின் தத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும். எதையும் சிந்தித்து செயல்பட்டால்தான் அதற்குரிய தீர்வு சரியானதாக இருக்கும். எனவே அறிவு கூர்மையானது, நிறைவானது, நல்ல
வழிகாட்டலானது. அதை நாங்கள் செயல்படுத்துகின்ற முறையிலே தான் எங்களுடைய வாழ்க்கையிலே அது எங்களுக்கு பயன்படுகின்றது. அதை சரியான முறையிலே பயன்படுத்தி நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அறிவினுடைய கூர்மைத்தன்மை, அறிவினுடைய வழிகாட்டல் தன்மை எங்களுக்கு வெளிப்படுத்தலாக இருக்கும். நல்ல வாழ்வியலை எங்களுக்கு தரும், நல்ல மன நிறைவை தரும், மனதிலே தெளிவும் சிந்தனையும் சிறப்பாக இருக்கும், செயல்பாடுகள் நல்ல தத்துவத்தோடு இருக்கும். இதனால்தான் அறிவை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எமது ஆன்றோர்கள் வகுத்த தன்மையாகும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அருள்வகி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வகி பொல்லாத சூழக்கெடும். இக்குறளினுடைய பொருளாக அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அருள்வகி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வகி பொல்லாத சூழக்கெடும். இக்குறளினுடைய பொருளாக அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.